இல்லை பட்டை போடுறதாலேயோ இல்லை அடையாளங்களை போடுறதாலேயோ அவங்க கண்டிப்பாக மாறுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் போடாமையே மாத்திரமே எவ்வளோ பேர் இருக்கான். தான் யாருன்னே தெரியாமே இருந்து உள்ளுக்குள்ளே ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு அதே மாதிரி வேலை செய்கிற திருட்டு மனமுடையவர்கள், கள்ள புலனுடையவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரம்பரியம், ஒரு அடையாளம். இப்போ நான் திருநீர் வைக்கிற போது எங்கள் அப்பாவை நினச்சிக்குவேன், குங்குமம் வைக்கும்போது எங்கள் அம்மாவை நினச்சிக்குவேன். இது ரெண்டும் என்னுடைய தாய் தந்தைக்கான என்னுடைய அடையாளம், அவ்வளோதான். இது நான் சிவனுக்காகவோ சக்திக்காகவோ வச்சு அது ஒரு காலம். அதுக்கப்புறம் நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கான காலம்னா, திருநீர் எங்கள் அப்பாவுடைய அடையாளம், குங்குமம் எங்கள் அம்மாவுடைய அடையாளம். இது ரெண்டையும் நான் சுமக்கிறேன், அவ்வளோதான். ஒருவேளை அடையாளங்கள் தேவைப்படாமல் போகக்கூடிய காலமும் ஒன்று வரும், விட்டுடலாம். இந்த அடையாளங்களை அவங்கவுங்க சௌரியத்துக்கு போட்டுக்கிறாங்க. ஒரு பூணூல் அணிவது அவங்க சௌரியம், ஒரு ருத்ராட்சம் போட்டுக்கிறது அவங்க சௌரியம். போடுறவங்களெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. அதுக்காக பொது இடத்துக்கு வந்துட்டால் அதுக்காக அழிச்சிடணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது, அது அவங்க சௌரியம். இது இருந்தாலும் இதுக்கு அப்பால் சிந்திக்கிறவங்க இருக்கணும். நீங்கள் பழைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது சார், நீங்கள் பழைய ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த சமூகத்துக்கு எதிரான தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜஸ் இருக்காங்க, அவங்க மதங்களுக்கு மாற்றான தீர்ப்பு கொடுத்த பெரியவங்க இருக்காங்க.